வணக்கம் வந்தனம் நம்ம பிள்ளையாரோட அழகான ஃபொண்டைன் எல்லாம் இருக்கு. நடுவுல சீ ஃபுட் பீஸ் கொத்து, தம் பிரியாணி, சிக்கன், ஹைதராபாத் தம் ப்ரான்ஸ் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். உண்மையாவே ஹைதராபாத் பிரியாணி இம்ப்ரெஸ், எனக்கு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனல். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஜஃப்னால வன்னி இன் எக்ஸ்பிரஸ் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நிற்கிறோம். இன்னைக்கு எங்களை ஒருத்தவங்க சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க என்னோட. ஸோ இந்த வன்னி இன் என்ட்ரன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா 2 பக்கமும் துளசி மாடம் வச்சுருக்காங்க. நம்ம அந்த துளசி மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மல்லிகைப்பூ, இதம் மல்லிகைப்பூ. வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம். ஸோ அழகான ஃபொண்டைன் எல்லாம் இருக்கு நடுவில். வணக்கம் வந்தனம் நம்ம பிள்ளையாரோட. இவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர போறாங்க. அவங்களையும் காட்டுங்க. எது நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? நீங்க அடிக்கடி வர்றது தானே? எவர்கிட்ட நீங்க என்ன எப்பயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க? பிரியாணி தான் எடுப்பீங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரியே இங்க நம்ம பிரியாணியில ஹைதராபாத் பிரியாணி இருக்கு. ஸோ ஹைதராபாத் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம். இங்கே நம்ம ஊரில் மாதிரி நாசி ஹோராங்கெல்லாம் இருக்குது, சீஸ் கொத்து இருக்குது, டோல்ஃபின் இருக்குது. ஸோ நல்ல ஃபுட்டெல்லாம் இருக்குது, சாப்பிட்லாம். ஸோ எங்களோட இதெல்லாம் வருது. இது என்னதுன்னா சீஸ் கொத்து. ஓகே, அது சீ ஃபுட் சீஸ் கொத்து. இது சிக்கன் தம் பிரியாணி, fried rice. Okay, thank you so much. Gravy பண்ணலாமா? என்னங்க? இல்ல. ஸோ இதுதான் சீ ஃபுட் சீஸ் கொத்து. ஸோ அதுக்கு சால்னா மாதிரி கிரேவி தந்திருக்காங்க. இதான் பாருங்க, இது தம் பிரியாணி சிக்கன், இது ஹைதராபாத் தம் ப்ரான்ஸ் பிரியாணி, இது மிக்ஸ்டு சீ ஃபுட் மிக்ஸ்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த பிரியாணிக்கு ரைத்தா தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சில்லி பேஸ்ட் தந்திருக்காங்க. நாங்கள்லாம் ஒரு கட்ட போகிறோம், டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஜதுவண்ணா இப்போ சிக்கன், இது சிக்கன் இல்லை, என்ன ஆர்டர் பண்ணிடுறீங்க? சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட அண்ணன் சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. நிறைய அந்த ப்ரான்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ப்ரான் கனவா. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கிரேவிக்குனா நல்லா இருக்குமா? ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையான கமெண்ட் சொல்லுங்க. ஸ்பைசியா? நல்லா. ஓகே, நீங்கள் ஈஸியாக அடிக்கிறீங்க. வச்சாதானே அப்படியே எடுத்து அப்படியே ஒரு உதறினா தானே ஒரு டேஸ்ட். ஐ லைக் யூ. கையால சாப்பிட்டீங்க தானே? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. அது ரொஷான் ஓகே, சாப்பிடுங்க. இவங்களாம் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வன்னி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் அடிச்சு பாருங்க, தான் பிளேட் தருவாங்க. இப்போ நீ என்ன ப்ரோமோட் பண்ணுங்க. ஆனால் உண்மையாகவே எங்களுக்கு ப்ரொமோஷன் இது இல்லை. நாங்கள் பே பண்ணி தான் சாப்பிட்றோம். நான் பே பண்ணுறதுன்னு காட்டுறேன். இல்லை எனக்கு அவங்க யூடியூபர்ஸ்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்றேன். நாங்கள் பே பண்ணி தான் சாப்பிட்றோம். என் ஹஸ்பண்ட் இப்போ எடுக்கிறது இதை பாருங்க, பார்த்தாவே சீ ஃபுட் சீஸ் கொத்து. எப்பயுமே சீ ஃபுட்ல ஒரு லெக்கர் அந்த சீஸ் எல்லாம் சீஸ் ஆனியன் இதெல்லாம் போட்டு மேடால அதை கார்னிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆம்லெட் மாதிரி பாருங்க. டிஃபரண்ட் ஆன டேஸ்ட். அன்னைக்கு போடு வரும் பாருங்க. அன்னைக்கு போட்டு சாப்பிடுங்க. நீங்க சொல்லுங்க அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சீஸ் ஆம்லெட் டேஸ்ட் மாதிரி வேற முட்டையும் போட்டுருக்காங்க. அனியன் எப்பயும் பெஸ்ட்டா நல்லா இருக்கு. ஸோ ஜதுவண்ணாவும் எங்கள் மச்சியும் ரெக்கமெண்ட் பண்ணபடியே நாங்கள் வந்துருக்கோம். நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நானும் சாப்பிட்டு பார்க்கலாமே.
எல்லாரும் சாப்பிடுறாங்க, நான் வாய் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நம்ம சாப்பிடுவோம். எப்பயும் வெளிநாட்டில் ஃபோக் அண்ட் ஸ்பூனில் சாப்பிட்டு நம்ம இங்கே அதை செய்யாமல் ஹைதராபாத் தம் பிரியாணி கையில் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த பிரியாணி. ஸோ டேஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், நிறைய இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஹைதராபாத் தம் பிரியாணின்றது வந்து என்னென்னா, கீழே ரைஸ் போட்டுட்டு தம் பண்ணுவாங்க, மசாலாவை தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பி 1 லேயர் ஆஃப் ரைஸ் போட்டு லேயர் பண்ணி வர்றது. இது அழகாக நான் உண்மையாகவே நினச்சிட்டேன். இங்கே வந்த புதுசில் ஜாழ்ப்பாணத்தில் பிரியாணின்னு சொல்லிட்டு மஞ்சள் சோறு தந்து ஏமாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், அழகாக லேயர் தெரியுது பாருங்கள். கீழே ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் லேயர், திருப்பி ரைஸ், ப்ரான்ஸ் லேயர், திருப்பி ரைஸ். அந்த செட்டாக லேயராக இருக்கும். உண்மையாகவே ஹைதராபாத் பிரியாணியை எனக்கு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ்ட். பாப்பா ஸ்மெல்லும் பார்ப்போம். நல்லா கமன்னு வாசமாக இருக்குது. நான் கையில் தானே சாப்பிட்றோம் சொன்னேன். ஓகே, கையில் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தான், ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாக இருக்குது. மற்றபடி ஓகே. உங்களுக்கு காரம் ஓகே என்ன? நார்மலாக நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட மாட்டேன். இது வந்து பிளாக் கிரேப் மொஹிட்டோ, இது வந்து ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ, இது இவருக்கு இது ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ. உங்களுக்கு தான் லெமன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவங்க Cheers, இங்க அடிங்க. சாப்பிடுங்க. எனக்கு cheers அடிக்க ஆரம்பில்லை. மொஹிட்டோ வாங்க மச்சி, நாங்க cheers பண்ணோம். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ வாங்க குடிப்போம். டேஸ்ட் பார்ப்போம். சூப்பரா இருக்கானே, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, ஹோட்டல் வன்னி 7470 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பே பண்ணுவோம். ஓகே, பாய், தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி. பாய்.